வெல்கம் டு த தமிழ்டாக்கிஸ்.net. இன்றைக்கி நம்ம திரை விமர்சன நிகழ்ச்சியில் இயக்குனர் பிஜு விஸ்வந்த் இயக்கத்தில் வெளியே வந்திருக்கிற ஆரஞ்சு மிட்டாய் படத்தை பற்றி பார்க்க போகிறோம். ஆரஞ்சு மிட்டாய் இந்த படத்துடைய கதையை பற்றி பார்த்தோம்னா, அவசர உதவிக்கு பயன்படுற 108 ஆம்புலன்ஸில் வேலை பார்க்குற மெடிக்கல் அசிஸ்டண்ட் ஒருத்தன் அவன் ஒரு பொண்ணை லவ் பண்ணுறான். அவன் கல்யாணம் பண்ணுற சூழ்நிலையில் இருக்கான். அதே போல் ஒரு கிராமத்தில் ஒரு வயசான ஒரு குறும்புக்கார கிழமை அவருடைய வாழ்நாளில் கடைசி நாளில் எண்ணிக்கிட்டு இருக்காரு. ஒரு வாட்டி அவருடைய அவசர சிகிச்சைக்காக அந்த ஆம்புலன்ஸில் வந்து ஏற வேண்டியது இருக்குது. அந்த சமயத்தில் இந்த ரெண்டு பேரும் சந்திக்கிறாங்க. இவங்க ரெண்டு பேரும் சந்தித்ததுக்கப்புறம் இவங்க வாழ்க்கையில் என்னென்ன மாறுதல் ஏற்பட்டுச்சு அப்படிங்கிறதையும், வாழ்க்கைங்கிறது ஆரஞ்சு மிட்டாய் மாதிரி இனிப்பும் புளிப்பும் கலந்தது தான் அப்படிங்கிறத சொல்கிற விதமாக தான் இந்த படத்தை எடுத்திருக்காங்க. இந்த கதையில் ஒரு குறும்படத்துக்கு உண்டான கதை தான் இருக்குது. அதை ஒரு முழுநீள படமாக எடுக்க முயற்சி பண்ணியிருக்காங்க. இது புது முயற்சியாக இருந்தால் கூட அதையும் முழு முயற்சியாக பண்ணாமல், ஒரு ஆழமான கதையை எடுத்துக்காமல், ஒரு அழுத்தமான திரைக்கதையை எடுத்துக்காமல் படம் ஒரு சுவாரஸ்யம் இல்லாமல் போயிடுச்சு. விஜய் சேதுபதியை பொறுத்த வரைக்கும் எப்போவுமே அவருடைய கேரக்டர் நல்லா இருக்கான்னு தான் பார்ப்பாரே தவிர மற்ற விஷயங்கள் எப்படி இருக்குன்றதை சரியாக கவனிக்காமல் இருக்காரு. இந்த படத்துலேயும் அதை தான் செஞ்சுருக்காரு. இருந்தாலும் இப்போ இருக்கிற ஹீரோங்கள்லாம் ஒரு படம்னா ஒரு 2-3 ஹீரோயின் இருக்கணும், அவங்களுக்குன்னு டூயட் சாங்கெல்லாம் இருக்கணும் அப்படின்னு எதிர்பார்ப்பாங்க. ஆனால் அவர் இந்த சின்ன வயசுலேயே வயசான கேரக்டர் பண்ணியிருக்காரு. ஹீரோயின் கூட கிடையாது. படம் முழுக்க ஒரு ஆர்ட் ஃபிலிம் மாதிரியே எடுத்து வச்சுருக்கிறாங்க. காக்கா முட்டை கூட ஒரு ஆர்ட் ஃபிலிம் தான். ஆனால் அந்த படத்தை தேட்டரில் பார்க்கும்போது ரொம்ப ஜனரஞ்சகமாக இருக்கும். ஆனால் ஜனரஞ்சகப்படுத்தாமல் இந்த படத்தை முழுக்கவே ஒரு ஆர்ட் ஃபிலிம் மாதிரி தான் எடுத்து வச்சுருக்கிறாங்க. படத்துடைய கதையில் விஜய் சேதுபதிக்கு என்ன ஆகிடுமோ அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பை தவிர படத்தில் திடுக்கிடும் திருப்பங்களோ வேறு சுவாரஸ்யமான விஷயங்களோ எதுவுமே இல்லைன்னு தான் சொல்லணும். அதே போல் இந்த படத்து கூட இன்னும் ஒரு 2 பெரிய பட்ஜெட் படங்கள் வந்திருக்கு. அந்த படங்களுடைய பட்ஜெட்லாம் இந்த படத்தோடு ஒப்பிட்டா இந்த படம் எவ்வளோ தேவலாம் அப்படின்னு சொல்லணும். அந்தளவுக்கு அந்த லட்சத்தில் இருக்குது அந்த படங்கள்லாம். படத்தில் விஜய் சேதுபதி வழக்கம்போல ரொம்ப நல்லா நடிச்சிருக்காரு. அதே போல் ரமேஷ் திலக், ஹீரோயின் ஆறு பாலா எல்லாருமே ரொம்ப நல்லா நடிச்சிருக்காங்க. நம்ம பொதுவாக ஒரு கல்யாணத்துக்கு போகிறோம்னு வச்சுக்கோங்க. அங்கே கல்யாண வீட்டில் பொண்ணு வீட்டுக்காரங்க மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க எல்லாருமே தெரிஞ்சவங்களா இருந்தால் எல்லாரோடையும் நல்லா சிரித்து பேசி ஒரு சந்தோஷமாக அங்கேருந்து வருவோம். ஆனால் சில கல்யாணங்களுக்கு போவோம், அங்கே பார்த்தா மாப்பிள்ளை மட்டும்தான் நமக்கு தெரியும், மற்ற யாரையுமே நமக்கு தெரியாது. போன உடனே அவரும் வந்து மணவரில் நின்றுட்டு எல்லாருக்கும் ஒரு வணக்கம் வச்சுட்டு கை கொடுத்து அனுப்பிக்கிட்டு இருப்பார். நம்ம ஒரு கை கொடுத்ததோட நம்ம வேலை அங்கே முடிஞ்சிச்சு. அப்புறம் வந்து மணவரை விட்டு கீழே வந்துட்டு நின்று முழிச்சிக்கிட்டு இருப்போம். அப்புறம் கொஞ்சம் நேரத்தில் எப்பா இங்கேருந்து போனால் போகுண்டா சாமின்ற மாதிரி ஆயிரும். அப்படி தான் இந்த படத்துலையும் பார்த்தீங்கன்னா விஜய் சேதுபதி தான் நமக்கு தெரியும். அவரையும் ஒரு சின்ன கேரக்டருக்குள்ளே முடக்கிட்டாங்க. அவரும் அதுக்கு மேலே பண்ணுறதுக்கு ஒன்றும் இல்லை. அதனாலேயே படம் எப்படா முடியும் அப்படின்ற நிலைமையை உருவாக்கிடுச்சு. மொத்தத்தில் இந்த படம் எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆரஞ்சு மிட்டாய் புளிப்பும் இனிப்பும் சேர்ந்தது தான் ஆரஞ்சு மிட்டாய். இதில் இனிப்பை விட புளிப்பு தான் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்குது. எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் உடனுக்குடன் கண்டு மகிழ கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தவும். எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும். நன்றி, வணக்கம்.